அண்மைச் செய்தி. மதுரையில் தேர்வு மையம் மாறி வந்த மாணவியை வாகனம் மூலமாக உரிய தேர்வு மையத்திற்கு கல்லூரி நிர்வாகம் அனுப்பி வைத்துள்ளது. திருப்பாலையில் யாதவா பெண்கள் மகளிர் கல்லூரியில் அமைக்கப்பட்ட தேர்வு மையத்திற்கு மாணவி மாறி வந்துள்ளார். தேர்வு தொடங்க உள்ளதால் அவசரமாக கல்லூரி வாகனம் மூலமாக உரிய மையத்திற்கு மாணவி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். விவரங்கள் என்ன? மதுரை நீட் தேர்வு மையத்திற்கு யாதவா ஆண்கள் கல்லூரி தேர்வு மையத்திற்கு செல்ல வேண்டிய மாணவி யாதவா பெண்கள் கல்லூரிக்கு வந்ததால அவர்களை அந்த மாணவியை பரபரப்படைந்த நிலையில மாணவியை மாற்று வாகனம் மூலமாக, அதாவது கல்லூரி வாகனத்தில அந்த மாணவியை அவர் தேர்வு எழுத மையத்திற்கு அழைத்து சென்றார்கள். இதனால அந்த மையத்துல சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டிருந்தது. மதுரை மாவட்டத்துல நீட் மறுதேர்வு 15 தேர்வு மையங்கள்ல நடைபெறுகிறது. இதுல 8565 தேர்வர்கள், அதாவது மாணவிகள் நீட் தேர்வு எழுத உள்ளனர். இந்த நிலையில் நீட் தேர்வு மையம் நடைபெறும் மையங்களுக்கு காலை 10 மணி முதல்ல மாணவிகள் வர துவங்கினர். அதே போன்று தேர்வு மையத்திற்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. மதுரை திருப்பாலை பகுதியில் உள்ள யாதவா பெண்கள் கல்லூரியில தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் வந்த மாணவிகள் காலை 10 மணி முதல் மாணவிகள் வர துவங்கியிருந்த நிலையில கடைசி 30 நிமிடம் இருக்கக்கூடிய நிலையில ஒரு மாணவி அவசரமாக வந்தார். அந்த மாணவிக்கு யாதவா ஆண்கள் கல்லூரி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் தேர்வு மையத்திற்கு மாற்றி வந்த நிலையில கல்லூரி நிர்வாகத்தில் இருந்த ஒரு வாகனம் மூலமாக அது அருகே 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த யாதவா ஆண்கள் கல்லூரி மையத்திற்கு கல்லூரி வாகனம் மூலமாக அந்த மாணவியை அனுப்பி வைக்கப்பட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.